As you all know, Utvega provides technology for innovators. We established in the year 1981. We won numerous global awards, including the Global Business Award. We have 200,000 employees. Now, what are we looking at? பர்ஃபார்மன்ஸை பார்த்தியா? மேடம் இருக்காங்கல்ல, அதான் வாங்குற காசுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணுறான். இதுவே மேடம் இல்லைன்னு வச்சுக்கேன், வேற மாதிரி படம் ஓட்டி காமிச்சிருப்பான். மேடம் பார்க்குறாங்க, மேடம் பார்க்குறாங்க. And that's what we are going to turn around by changing the reds to the green. Next slide, please. மச்சான் எப்படி படம் காட்டுறான்ல, மேடம் மயங்கிட்டாங்க. டே நோட்ஸ் எடுறா. பேனா இல்லை, நீ வேற. பேனா இருந்தால் மட்டும் பிடிங்கி தள்ளிடுவேன். இவன் பேசுகிறத பார்த்து மேடமே நோட்ஸ் எடுக்கிறாங்க. Right from here to here. And that can be achieved with these 5 points. Point number 1, swap ideas. Point number 2, get creative. Point number 3, aggressive. Point number 4, victorious. Point number 5, teamwork. And that's what we do. And that's what completes Utvega. Excuse me, ma'am. May I come in? Yes, come in. நீங்க கேட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். என்ன பிரகாஷ், நீங்க வர வர ப்ராஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியே தெரியலையே. அப்படிலாம் எதுவும் இல்லை மேம். உங்க டீம்ல இருக்க கேர்ள்ஸ் மேல தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை மேம். என்னடா மேடம் மேடம், தியா சொல்லு. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். யாரோ வந்துடுவாங்க. எப்போ நம்ம லவ் அம்மா கிட்ட சொல்ல போறேன்? கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிடுறேன். ப்ளீஸ் மேம். மேம், யாரோ வந்துடுவாங்க மேம். தியா சொல்லு, தியா சொல்லு. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். தியா, தியா. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். வா ராஜேஷ், பிரகாஷ் மேலே தான் இருக்கான். அம்மா, நாங்கள் உங்களை தான் பார்க்க வந்தோம். உட்காருங்க. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நம்ம பிரகாஷ் பற்றி தான். அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி பிரகாஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவள் பேர் தியா. எங்கள் எம்டியோட பொண்ணு தான். அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். நாங்களும் நிறைய தடவை சொல்ல ட்ரை பண்ணோம்மா, உங்களுக்கு புரிய வைக்க முடியல. ரீசெண்டாக நான் பாம்பே போயிருந்தேம்மா ஒரு செமினாருக்காக. அப்போ அந்த பொண்ணை அங்கே பார்த்தேன். நடந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொன்னேன். நம்ம பிரகாஷ்காக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணாமா. ஆனால் ஒரு விஷயம், அவள் இன்னும் அவனை மறக்கலை. நாம வேணா அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்கலாமா? அந்த பொண்ணு ஒத்துப்பாளா? ஆமாம், நீங்கள் ஜஸ்ட் எங்கள் கூட வாங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ப்ளீஸ்மா. அம்மா, அம்மா, வாங்கம்மா. அம்மா, அவன் லைஃப்மா. சரின்னு சொல்லுங்கம்மா. பிரகாஷ்காகம்மா. பேசலாம். தேங்க்ஸ்மா. மச்சான், மச்சான். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாம் மச்சான். நீ தியாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும். அம்மா, நாங்கள் தான் மச்சான் அம்மா கிட்ட சொன்னோம். உன் லைஃப் நல்லா இருக்குதான் மச்சான் நாங்கள் ஆசைப்படுறோம். தியா ஒத்துக்கணும்ல. அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நடக்கும். தியா, சாரி பிரகாஷ், ஒரு சிச்சுவேஷன் தெரியாம உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ராஜேஷ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. பிரகாஷ், உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அம்மா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நான் பண்ண தப்பு திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. அம்மா, ஹலோ. சாரி மேம். சொல்லுங்க யுகேஷ். மீட்டிங் ப்ரீபோன் ஆயிடுச்சு.
அப்படியா? ஓகே சரி. நீங்கள் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருங்க. ஓகே மேம். நான் சீக்கிரம் வந்துடுறேன். மேக் இட் ஃபாஸ்ட். யா ஷோர் ஷோர். யாரு? யுகேஷ்பா, நாளைக்கு வர வேண்டிய ஃபாரின் கிளைண்ட்ஸ் ஏதோ எமர்ஜென்சின்னு இன்னைக்கு வந்துட்டாங்களாம். என்ன சொல்ற? இந்த நேரத்துலயா? எஸ், ரைட் நவ். தியா, தியா, லிசன். எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாமே. கம் ஆன் பிரகாஷ், இது எவ்வளவு பெரிய மீட்டிங்னு உனக்கு தெரியாதா? தியா, அப்பா வேற ஊர்ல இல்ல, நான் தானே போய் ஆகணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பிரகாஷ். அப்படி இல்ல. நான் ப்ளீஸ் தியா. சிச்சுவேஷன் புரியாம பேசிட்டு இருக்க பிரகாஷ். ஐ ஹேவ் டு கோ ப்ளீஸ். நான் புரிஞ்சுக்க மாட்டேன்றா. தியா, ஹே தியா, ப்ளீஸ் லிசன் டு மீ. தியா, ஸ்டாப் இட் பிரகாஷ், ஆல்ரெடி இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. தியா, நான் இதுக்கு முன்னாடி எப்போ கேட்டிருக்கேனா? உன்னை இன்னைக்கா தடுத்துருக்கேனா? இவ்வளோ கேட்குறேன்ல. ப்ளீஸ் தியா. தியா, நான் சொல்றது கேளு. வேணும்னா நானும் உன் கூட. பிரகாஷ், சின்ன மீட்டிங் தான், நான் சீக்கிரம் வந்துடுவேன். நீ ஒன்றும் வரி பண்ணிக்காம நிம்மதியா போய் தூங்கு. கத்து! ஏன் கத்த மாட்டேன்ற? கத்து! கத்து! ஏய்! ஏய்! ஏன் மறைஞ்சிருக்க? இப்போ சத்த காலம். ஏய்! தெரியுமா இப்போ? ஏய்! செத்துப்போ. வேண்டாம்! குரு!
தென் உங்கள் அப்சர்வேஷன்லாம் முடிஞ்சுதா? எஸ் சார். ம். சார், ஒரு கியூரியாசிட்டியில் தான் கேட்குறேன். அந்த பிரகாஷ் கேஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஹீ சீம்ஸ் பெக்யூலியர். பிரகாஷ் அவரை இங்கே அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. அவருக்கு மனசில் நிறைய பயங்கள். இஸ் காட் அ லாட் ஆஃப் ஃபோபியாஸ். அதை நாங்கள் சைக்கலாஜிக்கலாக ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஹோப் யூ வில் கெட் பெட்டர் சூன். சார், அவரையே கஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. அவரால் மற்றவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? யூ வாண்ட் பிலீவ் இட். அவர் இது வரைக்கும் ஒரு 12 தடவைக்கு மேலே சூசைட் கமிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஹி இஸ் ஆன் அ சூசைட் வாட்ச். ஸோ வி ஹாவ் டு ரெஸ்ட்ரெயின் ஹிம். வி ஹாவ் நோ அதர் சாய்ஸ். 24/7 நாங்கள் அவரை அப்சர்வ் பண்ணுறதுனால அவரை நாங்கள் கஃப் பண்ணி வச்சுருக்கோம். இட்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன் சேஃப்டி. டாக்டர், எனக்கு ஏதாவது யாருக்கு? பிரகாஷ் நான் பார்த்ததுலயே ரொம்ப வித்தியாசமான ஆள். ஒரு அப்பாவி பொண்ணை கொலை பண்ணிட்டு தான் பண்ண தப்பை எல்லாம் மறைச்சு எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து நின்னான். அவன் வீட்டுல நான் கால் வச்ச அந்த நிமிஷமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அங்க தப்பா எதுவும் இல்லைன்னு. There was no negative energy. அப்படி இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி அவன் மேல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். My intuition told me that there was something fishy about him. நான் அவனையும் அவன் இடத்தையும் டீப்பா அனலைஸ் பண்ணேன். என்னோட சந்தேகம் ஓரளவுக்கு ஊர்ஜிதமாச்சு. ஆனா அதையும் தாண்டி எல்லா உண்மையையும் அவன் வாயாலேயே வர வைக்கணும் தான் நான் வெயிட் பண்ணேன். I gave him time and it worked out. நான் நினைச்ச மாதிரி அவன் என் முன்னாடி வந்து நின்னான். எல்லா உண்மையும் சொன்னான். I was shocked. ஒரு பாவமும் செய்யாத ஒரு அப்பாவி பொண்ண அவளோட பயத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்கான். But nature is not without a sense of irony. அவளை பயமுறுத்துறதுக்காக அவன் படிச்ச ஆர்டிகல்ஸ், சேகரிச்ச தகவல்கள், பண்ணின விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஆள் மனசுல பதிஞ்சு ஒரு கட்டத்துல ரெப்ளிகேட் ஆயிருக்கு. நில ஆவியாகி அவனை பழி வாங்குறான்னு நான் சொன்னது அவனை பயமுறுத்துறதுக்காக சொன்ன பொய். அந்த பொண்ணுக்கு நடந்ததெல்லாம் இவன் கிரியேட் பண்ணது. ஆனா இவனுக்கு நடந்ததா இவன் நினைச்சதெல்லாம் அவனுடைய கற்பனைகள். Illusions. They were just his own illusions. Nothing was true. அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்திருந்தா அவன் கதை சாதாரணமா முடிச்சிருக்கும். பட் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் பயத்தோடவே நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுதான் நிலா அவனுக்கு கொடுத்திருக்கிற தண்டனை. You deserve it, Prakash. You deserve it.